ரொம்ப நாளாகவே சிறுவாபுரி முருகர் கோயில் போகணுன்றது பெரிய ஆசையாகவே இருந்துச்சு. ஸோ நேற்று நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு. நேற்று செவ்வாய்க்கிழமை அதுமா போயிருந்ததுனால ரொம்ப கூட்டம், சுத்தமாக நிற்க கூட இடம் இல்லை, அந்த மாதிரியான கூட்டம். வீட்டிலேருந்து கிளம்பும்போதே விளக்கு போடலான்னு பிளான் பண்ணி தான் கோயிலுக்கே போனோம். ஸோ கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே விளக்குலாம் வாங்கி கையில் எடுத்துக்கிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வர வரைக்குமே விளக்கு என் கையிலே தான் இருந்துச்சு. நான் விளக்கு போடவே இல்லை. எங்கே போடணுன்னு தெரியல. உள்ளேயும் கேட்டோம், இங்கெல்லாம் போடவே முடியாதுமா இந்த டைம்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வெளியே வந்து கடத்தெருவுலாம் இருக்கும்ல, அங்கே வந்து கேட்டோன்னா விளக்கு வந்து போடுறதுக்குன்னே தனியாக மண்டபம் இருக்குது, அது கோயிலுக்கு பின்னாடி இருக்குது, நீங்கள் அங்கே தான் போய் போடணுன்னு சொன்னாங்க. அப்புறம் பின்னாடி மண்டபத்துக்கு போய் பார்த்தா அங்கே நிற்கக்கூட இடம் இல்லை, அவ்வளோ கூட்டம். அப்புறம் அங்கே ஒரு பாட்டி நின்று அவங்களே வந்து வா விளக்கேத்துறியா, வீடு கட்டி விளக்கேத்துறியா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி பாட்டி நமக்கு ஹெல்ப் தானே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தந்தாங்க. நல்லபடியாக விளக்கு ஏற்றிட்டு கற்பூரம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்தா, அம்மா காசு கொடுக்காம போறியே அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு பாட்டி அப்படின்னு கேட்டால், செங்கல்லாம் எடுத்துகிட்டு வந்து தந்தல, அதுக்கு தாம்மா 150 ரூபா அப்படின்னாங்க. சரி சாமி விஷயத்துக்கு போயாச்சு, கேட்டு கொடுக்காம வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லபடியாக கொடுத்துட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதோட வீடியோ உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.